இப்போது ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் ட்ரையாங்கிளில் அடுத்த ட்ரிக்னாமெட்ரியில் ஒரு டாபிக் இது வந்து ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் ட்ரையாங்கிள். அதாவது ட்ரையாங்கிளில் வந்து 3 சைட்ஸ் இருக்கும், 3 ஆங்கிள்ஸ் இருக்கும். இப்போது இதில் என்னென்னா இதோடைய அப்புறம் வந்து இப்போ ஏரியா, பெரிமீட்டர் இது மாதிரி விஷயங்களில் ஏதாவது ஒரு ஆங்கிள் தெரிஞ்சோ 2 சைடு கண்டுபிடிக்கலாம், இல்லை 2 சைடு தெரிஞ்சு ஒரு ஆங்கிள் கண்டுபிடிக்கலாம். இந்த மாதிரி விஷயங்களுக்கு வந்து அது மாதிரி அதே மாதிரி சிமிலர் அப்ளிகேஷன்ஸ் இருக்குது. அது மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து ஆங்கிள் தெரிஞ்சு சைடு வேணும், சைடு தெரிஞ்சு ஆங்கிள் வேணும், இது மாதிரி விஷயங்கள் தேவைப்படுறது அப்படின்னும் போது நம்ம வந்து ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் ட்ரையாங்கிள் வந்து நமக்கு தேவை. ஸோ யூஸ்வலாக வந்து நம்ம ஆங்கிள்ஸ் வந்து எப்போவுமே ட்ரையாங்கிளோட ஆங்கிள்ஸ் வந்து கேபிட்டல் ஏபிசி அப்படின்னு சொல்லுவோம். அப்புறம் அந்த ஆங்கிளுக்கு எதிர்த்தாப்பில் இருக்கிற சைடு தான் வந்து நமக்கு வந்து ஸ்மால் ஏபிசின்னு சொல்லுவோம். அப்போ வந்து இது வந்து ஒரு சர்க்கம்ஃபரன்ஸ், அதாவது ட்ரையாங்கிளுக்கு மேலே வரையப்பட்ட சர்க்கிள், ட்ரையாங்கிளுக்கு மேலே வரையப்பட்ட ஏபிசி அப்படின்ற அந்த ட்ரையாங்கிளுக்கு மேலே வரையப்பட்ட ஒரு சர்க்கிள். இதில் இது ஆங்கிள் ஏ, இது ஆங்கிள் பி, இது வந்து ஆங்கிள் சி. அப்போ ஆங்கிள் சிக்கு எதிர்த்தாப்பில் இருக்கிறது இது சைடு சி, ஆங்கிள் ஏக்கு எதிர்த்தாப்பில் இருக்கிறது இது ஆங்கிள் ஏ, ஆங்கிள் பிக்கு எதிர்த்தாப்பில் இருக்கிறது இது சைடு பி. அப்புறம் இது வந்து நம்ம ஆர்னு சொல்லுவோம், ரேடியஸ். இந்த மாதிரி ஒரு சர்க்கிளுக்கு இது வந்து ரேடியஸ் ஆர் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ கேபிட்டல் ஆர் வந்து நம்ம வந்து இந்த ஸ்மால் ஆர் அப்படிங்கிறது சர்க்கிளோட ரேடியஸ்ஸு. ஆனால் இப்போ கேபிட்டல் ஆர் அப்படின்னு சொன்னால் நமக்கு வந்து இந்த மாதிரி சர்க்கிளோட ரேடியஸ் வந்து கேபிட்டல் ஆர்னு சொல்லுவோம். ஸோ இதுதான் வந்து இந்த சர்க்கிளுடைய இந்த ஆங்கிள்ஸ் வந்து கேபிட்டல் ஏபிசி சொல்லுவோம், அதோடைய சைட்ஸ் வந்து ஸ்மால் ஏபிசின்னு சொல்லுவோம். டெல்டா அப்படின்றது ஏரியாவை நம்ம குறிப்பிடுற ஒரு சிம்பல், ட்ரையாங்கிளோட ஏரியாவை குறிப்பிடுற வார்த்தை என்னது, டெல்டா. அப்புறம் வந்து பெரிமீட்டர் வந்து ஏ ப்ளஸ் பி ப்ளஸ் சி, அது வந்து 2s அப்படின்னு சொல்லுவோம். செமி பெரிமீட்டர் அப்படின்னா ஏ ப்ளஸ் பி ப்ளஸ் சி பை 2 அப்படின்றது எஸ், செமி பெரிமீட்டர். இப்போ இதெல்லாம் வந்து சாதாரண நொட்டேஷன்ஸ் தான். இப்போ நம்ம வந்து ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் ட்ரையாங்கிளுக்கு வந்து நிறைய வந்து சைன் ஃபார்முலா, கொசைன் ஃபார்முலா, நேப்பியர்ஸ் ஃபார்முலா அப்படின்னு நிறைய ஃபார்முலா இருக்குது. அதாவது ஆங்கிள் தெரிஞ்சால் சைடு தெரிஞ்சோ ஆங்கிள், இது மாதிரி கண்டுபிடிக்கிறதுக்கு நிறைய ஃபார்முலாஸ் இருக்குது. இதில் இப்போ உங்கள் சிலபஸில் வந்து இப்போ வந்து சைன் ஃபார்முலா வந்து ஃபஸ்ட்டு கொடுத்துருக்காங்க. அது என்ன அப்படின்னு கேட்டேன்னா, ஏ பை சைன் ஏ ப்ரூவ் தட் ஏ பை சைன் ஏ இஸ் ஈக்குவல் டு பி பை சைன் பி இஸ் ஈக்குவல் டு சி பை சைன் சி இஸ் ஈக்குவல் டு 2r அப்படின்றது சைன் ஃபார்முலா இந்த வந்து ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் ட்ரையாங்கிளில் இது ஒரு ஃபார்முலா, அதாவது இதுக்கு வந்து சைன் ஃபார்முலான்னு பேர். இப்போ இதை நம்ம ப்ரூஃப் பண்ணுறோம், சரியா? எல்லா ட்ரையாங்கிள் இன் எனி ட்ரையாங்கிள் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இப்போ இதுக்கு நமக்கு வந்து நம்ம என்ன பண்ணுறோம், ஒரு சர்க்கிள் வரைஞ்சிக்கிறோம். சர்க்கிள் அப்படின்னா ஒரு ட்ரையாங்கிள் ஏபிசி, ஒரு ட்ரையாங்கிள் வந்து ஏபிசி, அந்த ஏபிசியை கவர் ஆகிற மாதிரி ஒரு சர்க்கிள் வரைகிறோம். அதுதான் வந்து சர்க்கிள். அந்த ட்ரையாங்கிளோட சர்க்கிள்னால் ஒரு ட்ரையாங்கிளை சுற்றி வரைகிறது தான் சர்க்கிள். அதோடைய ரேடியஸ் வந்து ஆர், சரியா? இப்போ நம்ம என்ன செய்கிறோம் அப்படின்னா, இந்த சர்க்கிளில் நம்ம இந்த சென்டர் வழியாக, அந்த சர்க்கிளோட சென்டர் வழியாக டயமீட்டர் போடுறோம், பிபி அப்படின்னு ஒரு டயமீட்டர் போடுறோம். இப்போ ட்ரையாங்கிள் ஏபிசிக்கு அப்புறமா நம்ம என்ன செய்கிறோம், சென்டர் வழியாக போகக்கூடிய டயமீட்டர் பிபி போடுறோம். அந்த பிபியில் அந்த பி எங்கே ஜாயின் பண்ணுதோ அந்த இடத்துல இருந்து சியை வந்து ஜாயின் பண்ணுறோம் இப்போ நம்ம, சரியா? இப்போ பார்த்தீங்கன்னா பிசி அப்படின்ற இந்த லைனை ஒட்டி தான் 2 ட்ரையாங்கிள் கிரியேட் ஆகுது. ஏபிசிக்கும் பேஸ் பி தான், அப்புறம் பிபிசிக்கும் பேஸ் பி தான். அதனால் ஒரே லைனை வச்சு நம்ம வந்து 2 ஆங்கிள் கிரியேட் ஆகுது, சப்டன் ஆகுது, 2 ஆகுறதுனால ஆங்கிள் ஏவும் ஆங்கிள் பியும் சமம், சரியா? ஏன்னா பிசியை வச்சு இந்த 2 ஆங்கிள் ஏ ஆங்கிள் பி கிரியேட் ஆகிறதுனால அது சமமாக இருக்கும். ஸோ இப்போ இந்த விஷயங்களை நமக்கு யூஸ் பண்ணிக்கலாம். அதான் நான் சொல்லியிருக்கேன், ஆர் ரேடியஸ்ஸு, பிபின்றது டயமீட்டர், அதாவது ஆர்ன்றது ரேடியஸ் அப்படின்னும்போது 2 டைம்ஸ் ஆர்ன்றது டயமீட்டர். அப்புறம் வந்து ஏபி, அதாவது நம்ம சைடு இப்போ வந்து பார்த்திங்கன்னா
இந்த ஏ ஆங்கிள் ஏக்கு எழுத்தாப்பில் இருக்கிறது இது வந்து சைடு ஏ, ஆங்கிள் ஏக்கு எழுத்தாப்பில் இருக்கிறது வந்து இது சைடு ஏ. அப்புறம் ஆங்கிள் பிக்கு எழுத்தாப்பில் இருக்கிறது வந்து இது சைடு பி, ஆங்கிள் சிக்கு எழுத்தாப்பில் இருக்கிறது வந்து சைடு சி. சரியா? ஸோ இதை தான் சொல்லியிருக்கேன். அதே போல் ஆங்கிள் ஏவும் ஆங்கிள் பியும் சமம். ஏன்னா பிசியை சப்டெண்ட் பண்ணுறதுனால, பிசி தான் அந்த ரெண்டு ஆங்கிளை சப்டெண்ட் பண்ணுறதுனால ஆங்கிள் ஏவும் ஆங்கிள் பியும் சமம். சரியா? இந்த விஷயங்களை சொல்லியிருக்கேன். இப்போது நாம் என்ன செய்கிறோம் அப்படின்னா, இந்த 4 விஷயத்தை நம்ம சாதாரண என்ன இந்த படத்தை போட்டிருக்கிறோமோ, நீங்கள் படத்தை சைடில் போடணுன்னு அவசியம் இல்லை, படத்தை மெயினில் கூட போடலாம். படத்தை படுத்தின ஒரு சின்ன எக்ஸ்ப்ளனேஷன் நம்ம இங்கே எழுதிடுறோம். ட்ரா சர்க்கம் சர்க்கிள் ட்ரையாங்கிள் ஏபிசி, ஆர் ரேடியஸ், பிபின்றது டயமீட்டர் 2r, அப்புறம் ஏபி அப்படின்றது சி, பிசி அப்படின்றது ஏ, சிஏ அப்படின்றது பி. சரியா? இப்போ இந்த இடத்துல எழுத முடியும், எழுதுனா அது கட் ஆகுது, அதனால் இப்போ எழுதலை. சிஏ அப்படின்றது லென்த் வந்து பிக்கு ஏத்தாப்பில் இருக்கிறதுனால பி. அப்புறம் ஆங்கிள் ஏவும் ஆங்கிள் பியும் சமம், இதெல்லாம் நம்ம எழுதிக்கலாம். இப்போது நமக்கு வந்து சைன் தீட்டா அல்லது சைன் ஏ, ஆங்கிள் ஏக்கு நம்ம என்ன பண்ணுறோம், சைன் ஏ கண்டுபிடிக்கிறோம். ஆப்போசிட் சைட் அப்போ சைன் ஏ அப்படின்றதும் இப்போ இந்த ட்ரையாங்கிள் வந்து நம்ம எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கிறோம். நம்ம வந்து சைன் ஏ கண்டுபிடிக்கிறோம், ஆனால் சைன் ஏ கண்டுபிடிக்கிறதும் சைன் பி கண்டுபிடிக்கிறதும் சமம். ஏன்னா ஏவும் ஆங்கிள் பியும் சமம் அப்படின்னு சொல்கிறதுனால சைன் ஏ கண்டுபிடிக்கிறத சைன் பி கண்டுபிடிக்கலாம். ஸோ இப்போ வந்து சைன் ஏ அப்படின்றது பிஏசி, சைன் ஏ அப்படின்றது எந்த ட்ரையாங்கிள் இருக்குது, பிஏசி. இப்போ ஈக்குவலண்ட் அண்ட் ஏக்கு ஈக்குவலண்ட் பி அப்படின்றதுனால இந்த ட்ரையாங்கிளை நம்ம எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கலாம். அப்போது சைன் பிபிசிக்கு நம்ம எடுத்துக்கலாம். சரியா? இப்போது ஆங்கிள் பிஏசிக்கு பதிலாக ஆங்கிள் பிபிசி எடுத்துக்கலாம். ஸோ ஏன்னா ஆங்கிள் ஏவும் ஆங்கிள் பியும் சமம், நடுவில் இருக்கிறது ஆங்கிள்னு சொல்லுவீங்க, அதனால். இப்போது சைன் தீட்டாவுக்கு வந்து உங்களுக்கு தெரியும் எதிர்பக்கம் பை கர்ணம். சைன் தீட்டாவுக்கு ரேஷியோ என்ன, எதிர்பக்கம் பை கர்ணம். அப்போ பிக்கு ஆப்போசிட் வந்து பிசி, கர்ணம் வந்து பிபி. அதனால்தான் அதாவது சைன் பிபிசின்றது சைன் பி, நம்ம பின்றது போடலாம், இல்லாட்டி பிபிசின்னு போடலாம். ஸோ சைன் பி அப்படின்றது எதிர்பக்கம் பை கர்ணம். அப்போ எதிர்பக்கம் வந்து பிசி, கர்ணம் வந்து பிபி, அதுதான் போட்டிருக்கு. ஸோ தேர்ஃபோர் பிசி அப்படின்றது ஏ, பிசின்றது ஏ, பிபி அப்படின்றது 2r, பிபின்றது 2r. ஸோ தேர்ஃபோர் இப்போ சைன் ஏ அப்படின்றது நாம் இந்த ஏபிசின்ற ட்ரையாங்கிளுக்கு விட்டுட்டு ஏக்கு ஈக்குவலண்ட்டாக இருக்கிற அந்த பிபிசி அப்படின்ற அந்த ட்ரையாங்கிளுக்கு மாறிக்கிட்டு நமக்கு வந்து இந்த ரேஷியோவை கண்டுபிடிக்கிறோம். அப்போ இந்த ரேஷியோ என்ன வருது, a/2r வருது. சைன் ஏ இஸ் ஈக்குவல் டு a/2r வருது. இப்போ இது ரெண்டுத்தையுமே இந்த ரெண்டு சைடுமே ஏவால் ஸ்மால் ஏவால் டிவைட் பண்ணுவோம். ஏ டிவைடட் பை அப்படின்னு கொண்டு வரும். ஏ டிவைடட் பை சைன் ஏ டிவைடட் பை a/2r அப்படியே ரெசிப்ரோக்கலாக மாற்றுவோம். அப்படி மாற்றும்போது இந்த ஏ கேன்சல் ஆகிடும். அப்போ இந்த ஆர் வந்து மேலே போயிடும். அப்போ a/sin a இஸ் ஈக்குவல் டு 2r. சரியா? இப்போ இதே மாதிரி நீங்கள் வந்து நம்ம என்ன செய்யலாம், ஆங்கிள் பிக்கு எடுக்கலாம், ஆங்கிள் சிக்கு எடுக்கலாம். ஸோ இப்போ வந்து சிமிலர்லி போட்டிருக்கேன். ஆங்கிள் பிக்கு எடுத்தால் b/sin b இஸ் ஈக்குவல் டு 2r வரும், c/sin c இஸ் ஈக்குவல் டு 2r வரும். இப்போ எல்லாமே 2r வருது இல்லையா? அதனால் ப்ரூஃப் வந்து என்னது, a/sin a இஸ் ஈக்குவல் டு b/sin b இஸ் ஈக்குவல் டு c/sin c இஸ் ஈக்குவல் டு 2r. ஸோ தேர்ஃபோர் இது வந்து சைன் ஃபார்முலாவை நம்ம இப்போ வந்து ப்ரூஃப் பண்ணியிருக்கோம். ஸோ இப்போ இந்த சைன் ஃபார்முலாவில் நமக்கு இந்த ஃபார்முலாவை யூஸ் பண்ணி நமக்கு அடுத்த விஷயங்கள் வந்து நம்ம புரிஞ்சுக்கலாம். ஸோ ஏ இஸ் ஈக்குவல் டு 2r sin a. இப்போ நம்ம ஃபார்முலா வந்து நமக்கு இருக்கு இல்லையா? இப்போ இந்த ரெண்டுத்தையும் எடுத்துக்கிட்டா, ஃபஸ்ட்டு லாஸ்ட்டு எடுத்துக்கிட்டா, a/sin a இஸ் ஈக்குவல் டு 2r, a/sin a இஸ் ஈக்குவல் டு 2r எடுத்துக்கிட்டிங்கன்னா a இஸ் ஈக்குவல் டு 2r sin a, அப்புறம் b இஸ் ஈக்குவல் டு 2r sin b, c இஸ் ஈக்குவல் டு 2r sin b. அது மாதிரி அதை எடுத்துக்கலாம். சரியா? இதுலேருந்து நிறைய விஷயங்கள் எடுத்துக்கலாம். அதே போல் இப்போது இந்த ரெண்டுத்தையும் எடுத்துக்கிட்டிங்கன்னு வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு இது ரெண்டுத்தையும் எடுத்துக்கிட்டீங்க, a/sin a b/sin b எடுத்துக்கிட்டிங்கன்னா மேலே இருக்கிற b இந்த பக்கம் வந்துருச்சுன்னா a/b இஸ் ஈக்குவல் டு sin a/sin b. அது மாதிரி எடுத்துக்கலாம். ரேஷியோஸ் எடுத்துக்கலாம், எனி 2 எடுத்துக்கிட்டு. அது மாதிரி நிறைய விஷயங்களை அது மாதிரி செய்கிறேன். a/sin b இஸ் ஈக்குவல் டு sin a/sin b,
b by c is equal to sin b